ஓகே, ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து சண்டே டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு வித் பிரியாணி தான். பிரியாணி வந்து கடையில் தான் வாங்குச்சு, தொக்கு மட்டும் நான் செஞ்சேன். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? இல்லைனா வாங்க ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா சாப்பிட்டார், எங்கள் அப்பாட்ட கேட்கலாம். அப்பா எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குப்பா. சூப்பராக இருக்குது அந்த தொக்கு. நல்லா இருக்கா? குஸ்கா குஸ்காவும் நல்லா இருக்கு. சரி, அது கடையில் தான் வாங்குது. அம்மா உனக்கு ஓகேவா? அது நல்லா இருக்குப்பா, செமையாக இருக்குது. சரி, இது ஆக்சுவலாக வந்து நான் வாங்கலை, இது யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? நீங்கள் 2 பேருமே பார்க்காத உங்களுக்கு வந்து ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அவங்க தான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆக்சுவலாக அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அமௌண்ட் போட்டு விட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த ஸ்பெஷல். அவங்கள ஒரு நாளைக்கு நேரில் வர சொல்லுப்பா, பார்க்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு தான் நேரில் ஒரு நாள் வரணும் எங்கள் வீட்டுக்கு. நாங்களும் இதே மாதிரி வந்து உங்களுக்கு செஞ்சு செய்வோம், ஓகேவா? தொக்கு எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நம்ம ஆனியனை வந்து நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து வாயில் அதாவது வெங்காயம் நிறைய பேர் சாப்பிட மாட்டிங்களா, அது வந்து வாயில் இது பண்ணாமல் நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணும் போது எப்படின்னா, வெங்காயத்தில் வந்து அந்த ஒயிட் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அந்த லேயர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஆக்சுவலாக அது வந்து அது கொஞ்சம் அதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நல்லா தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தக்காளிலையும் அதே மாதிரி தான், அந்த மேலே இருக்க அந்த இது வந்து எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து நல்லா சின்னதாக நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வணங்கும், ஓகேங்களா? அதனால் நம்ம தக்காளி அரிஞ்சு முடிச்சாச்சு. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வானல் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா அப்படியே டீப் ஃப்ரை பண்ணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதாவது அந்த பச்சை வாசனை வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும், அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. நல்லா வந்து வெங்காயம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி 2ம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக வந்து தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வணங்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம கூட வந்து சால்ட்டு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லா வதங்கிடும். அதனால் நம்ம கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மசாலா வந்து தனியாக தான் ஆட்டி வச்சுருப்பேன். அதாவது இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்து தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா அதை ப்ளைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு தான் நான் இது கூட சேர்ப்பேன், ஓகேவா? அதனால் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த பேஸ்ட்டு தான். நான் பேஸ்ட் வந்து நல்லா சேர்த்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த பேஸ்ட்டை. நான் நல்லா வந்து அந்த பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி டீப்பு இது பண்ணிக்கணும், ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ வந்து அந்த இது ரெடி ஆகிடுச்சு, பேஸ்ட் வந்து நல்லா எல்லாமே ஒழுங்காக இதுவாகிடுச்சு. இப்போ நான் வந்து சிக்கன் எப்படின்னா, சிக்கன்லேயே வந்து மிளகாய் தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் போட்டு நான் சிக்கன்லேயே மிக்ஸ் பண்ணி தனியாக ஊற வச்சுருவேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருவேன். ஊற வச்ச அந்த சிக்கனை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம எதுவும் தண்ணியுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஃப்ரை ஆக விடணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆக சொல்ல தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் வந்து கொஞ்சம் சிக்கனில் இதுவாகும். அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு
நல்லா கொதிக்கணும். கொதித்து அதையே வந்து அந்த தண்ணிலாம் சுண்டணும். ஏன்னா நமக்கு கிரேவி வேணும்ல. ஆக்சுவலாக நம்ம தொக்கு செய்கிறனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். அதான் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா அழகான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சிக்கன் தொக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே குஸ்கா கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபீல் தெரியாது. இந்த குஸ்கா வித் தொக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி தொக்கு சாப்பிட்டு குஸ்கா கடையில் வாங்கிட்டு வந்து சேர்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.